வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு ஒரு சிறப்பு நேர்காணல். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோட இணையவிருப்பவர் நம்ம ஏற்கனவே அவரோட பேரலையில் பேசியிருக்கிறோம். பெரியார் குறித்து அவர் ஏஐயில் பல்வேறு காணொளிகளை தயாரித்து வெளியிட்டிருந்தார். சமீபத்தில் நீங்கள் மங்கி ஸ்டாண்டப்ஸ் பார்த்துருப்பீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மங்கி ஸ்டாண்டப்ஸினுடைய கிரியேட்டர் அவர் தான். மிகுந்த தொழில்நுட்ப அறிவோடும் அரசியல் அறிவோடும் தொடர்ந்து செயல்படக்கூடிய அக்ரிணை இன்னோவேஷன்ஸ் எனும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த ஒரு கல்வியியல் தொழில்நுட்ப நிறுவனத்தை நடத்தி வருகின்ற திரு விக்னேஷ் கிருஷ்ணன் அவர்களோட தான் பேசவிருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அந்த குரங்கு குப்பன் காணொலி ரொம்ப பயங்கரமான வைரல் சமூக வலைதளங்களில். நிறைய பேருக்கு அது தெரியாது. பொதுவாக டிஜிட்டலில் அப்படி தான். ஒரு வீடியோ வெளியே போயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வைரலாக போகும். அதையுமே நீங்கள் ரொம்ப ஒரு நம்ம நேர்காணலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதை பற்றியும் பேசிடுவோம். நீங்கள் ரொம்ப அது ஒரு ஃப்ரீயான ஒரு விஷயமாக தான் அனுபவிச்சிருக்கீங்க. நீங்கள் யூடியூப்லேயும் போடுறீங்க, இன்ஸ்டாலையும் போடுறீங்க. அதுக்கப்புறம் அதை நிறைய பேர் எடுத்து ஷேர் பண்ணுறாங்க. பொதுவாக அந்த மாதிரி ஏஐயில் தன்னுடைய ஒரு நிறுவனம் சார்ந்து இது பண்ணுறத காப்புரிமை, ஐபி, காப்பிரைட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் அந்த மாதிரியான இதுக்குள்ளெல்லாம் போல ரொம்ப ஓப்பனான ஒரு இதாக அதை நடத்திட்டு இருக்கீங்க. அந்த ஐடியா எப்படி வந்தது? ஏன் அதை இவ்வளோ ஓப்பனாக நடத்துறீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எங்க அண்ணா கூட இருக்கேன். ஆரம்பத்தில் பெரியாரோட சீரீஸோட ஆரம்பித்தோம். இது பெரியார் சீரீஸ், ஹிஸ்ட்ரி வித் தோப்பா. அது இல்லாமல் அரசியல் தலைவர்கள் வச்சு நம்ம வீடியோஸ்லாம் பண்ணி, அப்புறம் காலங்காலமாக அழியாத டெஸ்லா வச்சு ஒரு சீரீஸ் பண்ணோம், டாக்டர் விக்கிபீடியான். ஸோ இப்படி தான் ஆரம்பித்து போயிட்டு இருந்துச்சு. இதோட ரீச் ஓரளவுக்கு இருந்துச்சு, ரொம்ப இல்லை. அப்போ எலெக்ஷன் பிஃபோர் நான் குரங்கு வீடியோ ஒரு 2 போட்டேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூகேயில் ஒருத்தர் இது மாதிரி இந்த மங்கி வச்சு ஃபன்னி வீடியோஸ் போட்டுட்ருப்பார். அது வேறு மாதிரி ஒரு டோனில் இருக்கும். சரி நம்ம ஏன் பண்ணக்கூடாது, எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோ போட்டேன், நல்ல ரீச் ஆச்சு. பட் அதை நான் கண்டினியூ பண்ணல. ஏன்னா அப்போதைக்கு ஒரு டாபிக் தோணுச்சு, இது குரங்கு வச்சு போட்டால் நல்லா இருக்குமே. ஒரு 2 வீடியோ போட்டேன், ரீச். அதுக்கப்புறம் பழைய மாதிரி பெரியார் உட்காந்து பேசுகிற மாதிரி அந்த மாதிரி வீடியோஸ் தான் போட ஆரம்பித்தேன். $6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம இவ்வளோ நிறைய வீடியோ பண்ணி சரி இப்போ ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் புரியணும், கொஞ்சம் கமர்ஷியலாக இருக்கணும். இந்த குரங்கு வீடியோ இருந்தால் கொஞ்சம் கமர்ஷியலைஸ் பண்ணது தான். நம்ம கருத்தியெல்லாம் பேசுகிறோம், பெரியாரே உட்காந்து பேசுகிற மாதிரிலாம் வீடியோ போடுறது தான். பட் மக்கள் எதை விரும்புகிறாங்க அப்படின்னு அந்த 2 குரங்கு வீடியோவோட வியூஸில் எனக்கு தெரிஞ்சுது. சரி நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம். சரி ஸ்டார்ட் பண்ணால் சும்மா ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, எப்படி பண்ணலாம், வித்தியாசமாக பண்ணணுன்ட்டு தான். சரி ஒரு குரங்கு ஸ்டாண்டப் காமெடி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி. இப்போ ரீசெண்டாக நிறைய ஸ்டாண்டப் காமெடி பார்த்துருக்கேன். நிறைய குரங்குகள் ஸ்டாண்டப் பண்ணி, நிறைய குரங்கு ஸ்டாண்டப் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி அதில் ஒரு குரங்கா நம்மளும் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் ஆரம்பித்தேன். கரெக்டாக எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம், ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண. அதோட ரீச் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல ஆக்சுவலாக அந்த ரீச்சை. நம்ம கண்டினியூ ஒரு 10 வீடியோ போடுவோம், 2 வீடியோலேயும் நல்ல ரீச். சரி அதே மாதிரி எலெக்ஷன் புது அரசு அமைஞ்சதுக்கப்புறம் நிறைய நிகழ்வுகள் நடந்துச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு அரசு இல்லையோ அப்படிங்கிற மாதிரி. கரண்ட்டு கட்டாக இருக்கட்டும், அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே நம்ம பேசணும். ஆனால் அரசியல் பேசுகிற நிறைய சேனல் இருக்கு. இப்போ நம்ம சேனலில் பேரலை சேனல் அவ்வளோ அரசியல் பேசுகிறோம், கருத்தியலாக பேசுகிறாங்க, பெரிய இன்டெலெக்சுவல்ஸ் இருக்காங்க, அவங்க சேனல் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலுமே ஒரு சர்க்காஸ்டிக்காக ஒரு அரசாங்கத்தை நம்ம கேலி கிண்டல் பண்ணி ஒரு சேனல்னு பார்த்தா ரொம்ப குறைவாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தமிழ் ரொம்ப ரொம்ப குறைவு. சரி அதை நம்ம பண்ணணும். நம்ம கருத்தில ஒரு பக்கம் பண்ணுறோம், இருந்தாலுமே பெரியார் சீரிஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இருந்தாலுமே இந்த மாதிரி மக்கள்கிட்ட ஒரு ஜனரஞ்சகமாக போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 30 செகண்ட் வீடியோவாக ஆரம்பிச்சது. அது அப்படி ஆரம்பித்து அது கண்டினியூ அதோட வரவேற்பு இருக்க நான் யூடியூப்பு, இன்ஸ்டா எல்லாத்துலேயுமே போட ஆரம்பித்தேன். அதை நிறைய பேர் ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க, டவுன்லோட் பண்ணி பார்க்க ஆரம்பித்தாங்க, அவங்க ஃபீல்டில் போட ஆரம்பித்தாங்க. நீங்கள் இதுக்கெல்லாம் ஸ்ட்ரைக் கொடுக்குறது இல்லை. யூடியூப்லேயுமே இருக்குது. இப்போ எனக்கு ஸ்ட்ரைக் யூடியூப் சேனல் உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு காட்டும் உங்கள் கண்டென்ட் அவங்க யூஸ் பண்ணுறாங்க பாருங்கன்ட்டு. நமக்கு என்னன்னா அந்த கருத்து போய் சேர்ந்தால் போதும். இப்போ அது ஸ்ட்ரைக் கொடுத்தனா அவங்களுக்கு சேனலும் பாதிக்கும், அவங்களோட வியூஸ் அடி வாங்கும். சரி அவங்களுமே நம்ம கருத்தியில் ஒன்றி போய் தான் அந்த வீடியோ எடுத்து போடுறாங்க. அவங்களுக்கு எதுக்கு நம்ம ரிப்போர்ட் கொடுக்கணும் எதுக்குன்ட்டு நான் விட்டுட்டேன். இன்ஸ்டாலே அதே தான். என்னோட சேனலை அப்படியே மைண்ட் பண்ணி சில பேர் பண்ணிட்டுருக்காங்க. அப்படியே காப்பி பண்ணி சில சேனல்ஸ் அவங்க வேறு வீடியோஸ் போடுறாங்க, நடுவில் என் வீடியோ போட்டுப்பாங்க. சரி ஏதோ ஒரு மக்களுக்கு போய் சேர்ந்தா போதும். ஏன்னா ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு சொன்னார், லிஃப்ட்டில் ஏறிட்டு இருந்தேன், என்னோட மேனேஜர் ஒரு வீடியோ பார்த்துட்டு வராரு அப்படின்னு. குரங்கு வீடியோவை. இன்னொருத்தர் சொன்னார், கார் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன், பின்னாடி உங்கள் வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கு அப்படின்னாரு.
அந்த மாதிரி இப்போ ட்ரெயினில் போகும்போது என் ஃப்ரெண்டு சொன்னான், இந்த ட்ரெயினில் உன்னோட வீடியோ ஒருத்தன் பார்த்துட்டு இருந்தார் அந்த குரங்கு. இதை கேட்கும்போது ஓகே, நம்ம வீடியோ அது நம்ம பேஜில் தான் போகுதுன்றதை தாண்டி மக்கள்கிட்ட போய் சென்றடையுது, அது போதும் அப்படின்றதுனால நான் அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் யாருக்கும் கொடுக்கறது இல்லை, ஷேர் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு. பொதுவாக அந்த மாதிரி எட்டெக் அப்புறம் ஏஐ டெக் இந்த மாதிரியான நிறுவனங்கள் வந்து ஒரு லாபி பண்ணணும், கவர்மெண்ட்டுக்குள்ளுக்குள்ள ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கணும், அல்லது ஏதாவது ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ஸை எய்ம் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தான் இயங்குவாங்க. அது ஒன்றும் தப்பும் இல்லை, அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்காக அதை யோசிக்கிறாங்க அப்படின்ற இடத்துல இருந்து. ஆனால் சமீபத்தில் கூட பார்த்தோம், மதுரையிலேயோ ஏதோ ஒரு ஊரில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஐன்ஸ்டீனை வச்சு இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து விஜயவே வந்து முதலமைச்சர் விஜயவே வந்து அங்கே ப்ரொஜெக்டரில் வந்து ஷோ பண்ணுறாங்க. அது வந்து பெரிய சர்ச்சையாலாம் மாறிச்சு. நீங்கள் அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணும்போது அதில் வந்து ஒரு பெரிய மார்க்கெட் வேல்யூ இருக்குது இல்லையா? இப்போ நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து சமீபத்தில் கூட பின்வாங்குறாங்க. ஆனால் அவங்க வந்து முதல்ல இந்த ஆதரவு நிலைப்பாடு மாதிரி காட்டிக்கிட்டதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய மார்க்கெட். இன்ஸ்டாகிராமில் அவங்க செல் பண்ணுற ப்ராடக்டையோ அல்லது அவங்களே ஒரு ப்ராடக்டாக இருந்து தன்னை செல் பண்ணிக்கிறதுக்கோ அல்லது அவங்களுடைய சர்வீஸ் நெட்வொர்க்கை விரிவுபடுத்திக்கிறதுக்கோ இதை பயன்படுத்தினாங்க. அந்த மாதிரி நீங்கள் அந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணாமல் கருத்தியல், கொள்கை, கோட்பாடு இந்த லைன்ல ஏன் சுற்றிட்டு இருக்கீங்க? என்ன இருந்தாலுமே நமக்குன்னு ஒரு கருத்தியல் இருக்குது, அதை ஏதாவது ஒரு ஊடகத்து வழியாக சொல்லணும் அப்படின்னு தான் நம்ம வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். சில பேர் ஃபேஸ்புக்கில் எழுதுவாங்க, சில பேர் யூடியூப் சேனலாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஏஐன்னு ஒரு தொழில்நுட்பம் இருக்குது, அது ரீதியாக சொல்லணும் அப்படிங்கிறது தான். நம்ம வந்து ஆளுங்கட்சி எதிர்க்கணுன்றதை தாண்டி நம்ம அந்த கருத்தியலை கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ வந்து நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, அந்த கொள்கை தான் வந்து நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒரு தளத்தில் பேசிக்கிட்டே இருக்கோம். சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாவில் யூடியூபாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாவாக இருக்கட்டும். ஸோ நமக்குமே அந்த கருத்திலுக்கு ஆல்ரெடி நம்ம தொடங்குனது தான், இப்போ தொடங்குனது இல்லை, அது ஒரு 1.5 வருஷமாக ஆயிடுச்சு தொடங்கி. ஸோ அது ஒரு நீட்சியாக தான் இருக்குது. இப்போ ஒரு அரசு மாறிடுச்சு அப்படின்றத நம்ம கொள்கையிலேருந்து பின்வாங்கி போயிடக்கூடாது இல்லை, நம்மளுக்கு அதுதான் இப்போ அடுத்த வேலை திட்டம். நமக்கு என்ன, இந்த அரசாங்கத்தை நம்ம கேள்வி கேட்கணும், அதுக்காக நம்ம பொய்யா ஒரு குற்றச்சாட்டு வைக்க போகிறது இல்லை, ஆல்ரெடி அவங்க பண்ணுற தவறுகளை சுட்டி காட்டணும். அதுதான் எனக்கு மெயினாக இருந்துச்சே தவிர இப்போ வந்து அரசாங்கத்துக்குள்ளே போனால் எனக்கு அரசாங்கத்துக்குள்ளே போனால் அவங்களோட ப்ராஜெக்ட் வாங்கணுன்றதை தாண்டி பள்ளிக்கல்வித்துறையில் வந்து இந்த ஏஐக்கான ஸ்கோப் இருக்குது, அது போகணுன்ற ஆசை எனக்குமே இருக்குது. அது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. ஏன்னா இந்த ஏஐ விஷுவல்ஸை வந்து விஷுவல் லேர்னிங்காக வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ நிறைய குழந்தைங்க வந்து கோகோ மெலனு, சுட்டி கண்ணமா அந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்க்குறத நம்ம பார்க்குறோம். அதில் ஒன்றுமே கிடையாது, அதில் அவ்வளோ ரேசிசம் இருக்குது, அவ்வளோ காஸ்டிசம் இருக்குது. மதத்தை வச்சு போட ஒரு பாடல் வந்துச்சு, ஒரு பசுமாட்டை வச்சு அது மதத்தை திணிக்குது, இந்து மதத்தை திணிக்குது, சனாதனத்தை திணிக்குது அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் வருது. ஸோ இதெல்லாம் தான் குழந்தைங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஏன் நம்ம ஏஐ விஷுவல்ஸ் மூலிமா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கல்வியை சொல்லிக் கொடுக்கக்கூடாது? ஒரு கார்ட்டூனில் கல்வியை சொல்லிக் கொடுத்தா என்ன? அதுவும் இல்லாமல் அதை வந்து நம்ம ஸ்கூல்ஸில் அரசாங்க பள்ளிக்கூடத்துலேயே அதை வந்து நம்ம பண்ண என்ன, அந்த மாதிரி ஐடியாஸ் இருக்குது. பட் கருத்தியலை தாண்டி ஒரு 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 நல்ல விஷயத்துக்காக யாருன்னா வராங்க பண்ணலாம் அப்படின்னு வந்தாங்கன்னா கை கோக்க ரெடியாக தான் இருக்குது. கல்வியில் வந்து ஏஐ வந்து ஏன் வந்து அவ்வளோ முக்கியம் நினைக்கிறேன்? ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் பப்புலோ ஏதோ ஒரு பேரில் நிறைய நிறுவனங்கள் வந்து சிடி போட்டு வந்து கண்டென்ட் அனிமேட் பண்ணி கொடுப்பாங்க. அனிமேட் பண்ணி அப்படி கொடுத்ததுக்கும் ஏஐ மூலமாக கொடுக்கறதுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ அனிமேட் பண்ணி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு கண்டென்ட் நீங்கள் எழுதுறதுக்கான அதோட ப்ராசஸே ரொம்ப பெருசு. ஒரு அனிமேஷன் வீடியோ நீங்கள் பண்ணுறதுக்கான காஸ்ட்டுமே அதிகம். ஓகே, நீங்கள் அனிமேஷன் கூட கம்பேர் பண்ணால் ஏஐ வந்து ரொம்ப வந்து சீப் தான். நம்ம அனிமேஷன் அளவுக்கு அதுக்கு ஆகாது. 5 நிமிஷத்தில் அனிமேஷனுக்கு நம்ம வந்து எவ்வளோ செலவு பண்ணுறோமோ அதில் ஒரு 25% செலவு பண்ணால் போதும், நம்ம ஏஐலே பண்ணிடலாம். அது இல்லாமல் அனிமேஷன்ஸில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. மோஷன்ஸில் வந்து நீங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரா மோஷன்ஸ் போட முடியாது, லேயர்ஸ் நிறைய ஆட் பண்ண முடியாது. ஒவ்வொரு லேயருக்குமே அது காசு. இப்போ ஒரு குழந்தைங்க நிற்குதுன்னா பின்னாடி வந்து ஒரு போர்டு இருக்குன்னா அந்த போர்டு ஒரு லேயர், அந்த குழந்தை ஒரு லேயர். அதனால தான் நீங்கள் இந்த குழந்தைங்க வீடியோவில் பார்த்தா லேயர்ஸ் கம்மியாக இருக்கும். ஒரு குழந்தை, பொம்மை, வீடு அவ்வளோதான் இருக்கும். அந்த லேயர் வந்து சவரோட ஒட்டின மாதிரி தான் இருக்கும். அது இன்னும் இது 2D. ஸோ 3Dயில் லேயர்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ ஏஐயில் அப்படி பண்ணுவோம், அல்ட்ரா ரியலிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம், அல்ட்ரா ரியலிஸ்டிக் 3D அப்படின்னுவோம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பார்க்குற அந்த குரங்கு வீடியோ இருக்குல்ல, என்ன பார்க்குற அந்த குரங்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ரியலிஸ்டிக், ரியல் குரங்கு தான். அது பொம்மை மாதிரியோ 3D மாதிரியோ இருக்காது. நான் முதல்வன் திட்டத்துக்கு பேரை மாத்திருக்கானுங்க, ஏன்டா மாத்தினீங்கன்னு கேட்டா மக்களுக்கு அது புரிய கஷ்டமா இருக்குதான். பாகுபலி படத்துல காலகையன் பேசின கிளிக்கி பாஷைக்கே நம்ம ஆளுங்க நோட்ஸ் எடுத்து டிக்ஷனரி போட்டானுங்க. நம்ம ஊர்ல கொரியன் படத்தையே சப்டைட்டில் இல்லாம பார்த்துட்டு வீட்லயே கொரியன் பாஷை பேச ஆரம்பிச்சிட்டோம். 2 தமிழ் வார்த்தை மக்களுக்கு புரியாதாடா? தமிழே ஒழுங்கா தெரியாத உங்க நிதி அமைச்சருக்கு வேணும்னா புரியாது. அங்கே உட்காந்துட்டு ஆடியன்ஸுமே மக்களாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷுவல்ஸை வந்து பண்ணும்போது வந்து குழந்தைங்கிட்ட வந்து ரொம்ப ஈடுபடும்னு எனக்கு தோணும். அதுக்கு உதாரணம் என்னென்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, குரங்கு வீடியோ வந்து என் ஃப்ரெண்டோட குழந்தை பார்க்குமா, அதுக்கு அரசியல் தெரியாது, அது 4 வயசு குழந்தை, அது பேசுறது மட்டும் அது சிரிச்சிட்டு இருக்கா, அதனால நீ என்ன போடாலும் சரி நான் அந்த குழந்தைகிட்ட என் பாப்பா கிட்ட காட்டிடுவேன், நான் அது சிரிக்கும் அப்படின்ட்டு இது வரைக்கும் 4-5 பேர் சொன்னாங்க.
ஸோ அப்போதான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, மங்கி டீச்சர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு அதுக்கான ஐடியா போயிட்டு இருக்கு. ஸோ அது சும்மா ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை, நம்ம சிலபஸோடு போனோம். இப்போ 6th to 10th 1st to 5th அந்த மாதிரி சிலபஸை பிரித்து அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது, எந்தெந்த கண்டென்ட்லாம் வந்து நம்ம ஏஐல பண்ணக்கூடிய சாத்தியம் இருக்குன்றதை அதை அந்த மங்கி டீச் பண்ண எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவும் இருக்குது. அடுத்து ஐன்ஸ்டீன், நியூட்டன், கலீலியோலாம் அவங்களோட தியரி அவங்களே டீச் பண்ண எப்படி இருக்கும், இதையும் பண்ணுற ஐடியா நமக்கு இருக்குது. ஓகே, குழந்தைங்களுக்கு ஏஐ கொண்டு போனோம். இப்போ இது ஒரு பக்கம் வந்து எட்டக்கா நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஐடியாஸ், அதே சமயத்தில் உங்கள் ஏஐ ஐடியாஸை பயன்படுத்தி கலைஞரை பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று அக்ரிணை இன்னோவேஷன் சார்பாக குரலற்றவர்களின் குரல் அப்படின்ற சப்டைட்டிலோட கலைஞரை பற்றிய ஒரு டிஜிட்டல் ஏஐ ஆவணப்படத்தை தயாரிக்கிறதா ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தீங்க. அதனுடைய விஷுவல்ஸும் பார்த்தோம், நல்லா இருந்தது. கலைஞரை பற்றி ஒரு ஏஐ ரீதியாக பண்ணுறது அப்படின்ற அந்த ஐடியா ஏன்? முதல் திட்டம் ஆவணப்படம் கிடையாது, இது வந்து திரைப்படம் மாதிரி, வெப் சீரிஸ். ஆக்சுவலாக சீரிஸ் பெரியார் இது எப்படி பண்ணுமோ ஒரு வாழ்க்கையில் அதே மாதிரி தான். நான் பெரியாரை முடிச்சுட்டு அடுத்து வந்து நான் இதுதான் மைண்டில் இருந்துச்சு, கலைஞர் தான் மைண்டில் இருந்துச்சு. இது எலெக்ஷன் முன்னாடியே மைண்டில் இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் வேலையில் பிஸி ஆனதுனால இப்போ நம்ம திரைப்படத்துலேயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். புதுசாக திரைப்படத்துக்குள்ளே ஏஐ விஎஃப்எக்ஸை நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிட்டு இருக்கோம். வெறும் விஎஃப்எக்ஸுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறது போக இப்போ கொஞ்சம் குறைச்சி லட்சத்தில் செலவு பண்ணுற அளவுக்கு ஏஐ விஎஃப்எக்ஸ் வச்சு பண்ணலாம். ஸோ அந்த படங்களில் திரைப்படங்களில் ஒர்க் பண்ணுறதுனால கொஞ்சம் லேக் ஆனதுனால ஒரே ஒரு எபிசோட், இன்னும் பெரியார் வந்து 9 எபிசோட் ரிலீஸ் பண்ணிட்டோம். ஒரே ஒரு எபிசோட் ரிலீஸ் பண்ண முடியல, அது டைம் இல்லை. இப்போ அதை ரிலீஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு சீசன் பெரியார் முடிச்சுட்டு அதுக்கடுத்து கலைஞரை ஸ்டார்ட் பண்ணணுன்றது தான் எனக்கு ஐடியா. அது பிஃபோர் எலெக்ஷன்லேயே பண்ண வேண்டியது, பட் நேரமின்மை காரணமாக தள்ளி போய் இப்போது ஆரம்பிக்கிறோம். இது வந்து எப்படின்னா, இது வந்து வெப் சீரிஸ் தான். பெரியார் வந்து ஒரு வரலாற்று வெப் சீரிஸ் மாதிரி இருக்கும். இது வந்து எப்படின்னா, சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன் கலைஞரை தேடி போகிற ஒரு அவரோட திட்டங்களை ஆராய்ச்சி பண்ணுற ஒரு ஆராய்ச்சியாளர், ஒரு ரிசர்ச் ஸ்காலர் கலைஞரை பற்றி ரிசர்ச் பண்ணுற மாதிரி நகரம். அவன் வந்து கலைஞர் ஆதரவாளன் கிடையாது, கலைஞரை எதிர்க்கக்கூடிய ஒரு ஆள். அவனுடைய கைடு கலைஞருடைய ஆதரவாளர். இவன் ஒரு டாபிக் சொல்லுவார், அந்த டாபிக் எனக்கு வேண்டாம், நீ இதை ஆராய்ச்சி பண்ண 1967 அப்புறமா திராவிட இயக்கத்தோட வரலாற்றையும் கலைஞர் அவர்கள் திட்டங்களையும் நீ ஒரு தீசஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். அவர் வந்து நான் முடியாது, எனக்கு அவரை பிடிக்காது, அவர் வந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி கலைஞரை பற்றி இருக்கிற அந்த நெகட்டிவ் விமர்சனங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வச்சு முன் வச்சு நான் முடியாதுன்னு சொல்கிறாரு. இல்லை நீ பண்ணு அப்படின்றாரு. சரி அப்போ நான் டேட்டாவர் அவர் வந்து தப்பானவர், நான் ப்ரூஃப் பண்ணுறேன் அப்படின்னுவார். சரி பண்ணுன்னுவார். அப்படியே அவர் தேடி போகிறது தான், ஒவ்வொருத்தர் தேடி போய் கடைசியில் அவர் வந்து கலைஞரை ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனிதனாக அவர் மாறுவார். ஒரு அட்வென்ச்சரஸ் எக்ஸ்ப்ளோரர். ஆமாம், ஒரு எக்ஸ்ப்ளோரர் ஆகி அவர் கலைஞர் கடத்தில் ஏற்றுக்கிறார். நம்ம தப்பாக புரிஞ்சுட்டோம், தப்பை வந்து உணர்ந்து கடைசியாக அந்த பிஹெச்டி வைவால கலைஞர் மேலே இது வரைக்கும் வச்ச குற்றச்சாட்டு எல்லாத்துக்கும் அவரே பதில் சொல்லுவார். இங்கேருந்து கேள்விகள் வரும், அவர் பதில் சொல்லி முடிகிறதோட இது ஒரு வெப் சீரிஸாக ஒரு கதையை எழுதிட்டே இருக்கேன். இதுதான் அந்த ஒன்லைன். ஓகே, இதுதான் கொண்டு போகிற மாதிரி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். நான் சமீபத்தில் வந்து ஏஐ வெப் சீரிஸ்ன்னு நான் பார்த்தது வந்து ஹாட் ஸ்டாரில் ஒன்று பார்த்தேன். ஆமாம், ஏஐ வெப் சீரிஸ்னாங்க, என்ன பயங்கரமாக மகாபாரதம். சரி ஓகே, அது ஒரு எப்பிக்கு, அதை வச்சு எடுக்கிறாங்க போல், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதை விட பயங்கர பிரம்மாண்டமாக ரியல் ஆர்டிஸ்ட்டை வச்சு எடுத்து முடிச்சிட்டாங்க மகாபாரதம். ஆனாலும் ஏஐயில் வந்து மகாபாரதத்தை வந்து ரெப்ளிகேட் பண்ணுறது, அதை வந்து மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு வகை வடிவத்தில் ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்றது நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த தரப்புலேருந்து, திராவிட இயக்க தரப்புலேருந்து அந்த மாதிரியான எந்த முன்னெடுப்புமே இல்லை. இயக்கங்கள் கட்சிகள் அப்படின்றது இல்லாமல் திராவிட இயக்கம் சார்ந்து அல்லது அதோட தொடர்புடைய யார் மூலமாகவுமே வந்து இந்த மாதிரி வந்து திரும்ப திரும்ப ஒன்றை காட்சிப்படுத்தி கொண்டே இருத்தல், பதிய வைத்து கொண்டே இருத்தல் அப்படின்ற முயற்சிகள் நடைபெறவே இல்லை. மகாபாரதத்துக்கு நடக்கிற அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய வரலாற்றுக்கு வந்து எந்த விதமான ரெப்ளிகேஷன்ஸும் நம்ம சைடு இல்லை. அது ஏன் நடக்கலை? முதல்ல மகாபாரதத்தை எடுத்துட்டிங்கன்னா அது ஏஐ மட்டும் இல்லை, அது 2Dலேயும் இருக்குது, 3Dலேயும் இருக்குது. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, போன வருஷம் ரிலீஸ் ஆச்சு, இப்போ அடுத்து ஒன்று ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு, அடுத்து வரும். மாங்கா கார்ட்டூன் வெர்ஷன்ல கூட, மாங்கா கார்ட்டூன் வெர்ஷன்ல இருந்து எல்லாத்துலேயுமே வந்து அவங்க வந்து அந்த மகாபாரதம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ சரி 2 வருஷம் கழிச்சுனா கிடையாது, அவன் அடுத்து என்ன தொழில்நுட்பம் வந்து எல்லாத்துக்கும் அடாப்ட் பண்ணிட்டே இருப்பான். வலதுசாரிகள் பண்ணுற இந்த ஒரு விஷயத்தை நம்ம தவற விட ஒரு விஷயம் இதுதான். அவன் எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் முதல்ல போய் அடாப்ட் பண்ணி அந்த தொழில்நுட்பத்தில் சனாதனத்தை எப்படி நம்ம பேசணும் அதை பேசிடுவான். நம்ம அதில் ரொம்ப லேகாக இருக்கும். ஆனால் அவனுக்கு முன்னாடி 80களில் நம்ம வந்து திராவிட இயக்க அரசியல் பேசினவங்க தான், பேசாதவங்க கிடையாது. நம்ம பேசியிருக்கோம். ஏதோ ஒரு விதத்தில் அது வந்து கொஞ்சம் தடைப்பட்டு போச்சு, ஒரு நீர்த்து போயிடுச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பா ரஞ்சித், மாரி செல்வராஜ் மாதிரி இயக்குநர்கள் வந்ததுக்கப்புறம் இந்த தலித்திய அரசியல் வந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்தாலுமே திராவிட இயக்க அரசியல் இன்னும் வரல. ஸோ அது திரும்ப வரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மக்களுக்கு புரிய ஆரம்பிக்குது இப்போ தான். நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த அரசியல் பேசாமல் விட்டுட்டோமோ, எந்த தளத்துலையுமே இல்லை. இந்த யூடியூப்ல இருக்கும் ஓரளவுக்கு, அவள் தான். ஒரு படம் கூட வரல. நம்ம வந்து காமராஜரோட படம் வந்திருக்கு, பெரியார் அவர்களுடைய படம் வந்திருக்கு,
பாரதியார் படம் வந்திருக்கு, ஏன் இத்தனை வருஷம் ஆண்டுட்டு நம்ம வந்து இன்னும் அண்ணா படத்தையும் கலைஞர் திரைப்படத்தையும் நம்ம எடுக்கவே இல்லைன்றத கேள்விக்கு பதிலே இல்லை நம்ம கிட்ட. ஸோ நம்ம தவற விட்டுருக்கோம், அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆமாம், எந்த தளம் வந்தாலுமே அந்த தளத்தை முதல்ல நமக்கான ஐடியாலஜிக்காக யூஸ் பண்ணிக்க வேண்டிய அந்த ஸ்பேஸை வந்து நம்ம அப்படியே விட்டுட்டோம். ஆனால் அதுக்கு மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறத எப்போ பார்க்குறேன்னா, பராசக்தி படத்தில் சேத்தன் வந்து அண்ணா ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். அப்படி உட்காந்துக்கிட்டு இட்ஸ் மை பாய் அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார். அந்த டைலாக் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அப்படி ஒரு செல்வாக்கு, அவ்வளோ ஒரு வரவேற்பு அந்த டைலாகுக்கு பார்க்க முடிந்தது. அப்போ மக்கள்கிட்ட அதற்கான எதிர்பார்ப்பு இருக்குது. ஒருவேளை இது கமர்ஷியலாக பிக்கப் ஆகாது அப்படின்றதுனால இந்த மாதிரி முயற்சிகள் நடக்கலையா? இல்லை, அது வந்து ஒரு மித்து தான். இப்போ ரீசெண்டாக வந்து கொஞ்ச நாள் வந்து சாமி படங்களே எடுக்காமல் இருந்தாங்க. ஆமாம், ஏன்னா சாமி படங்கள்லாம் அவுட் ஆஃப் ஃபீல்டு, இதுக்கப்புறம் போகுது. ஆனால் அதுக்கப்புறம் படங்கள் வர ஆரம்பிச்சுது, எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து வந்து முருகன் அப்படின்னு தமிழ் முருகன் சொல்லிட்டு வெற்றிமாறன் ஒரு படம் எடுக்கிறாரு. வெற்றிமாறனே, ஆமாம், வெற்றிமாறனே. அது சாமி கதையாலுமே கூட கொஞ்ச நேரம் தலைவன்ற இதுல இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து நம்மளா கிரியேட் பண்ணிக்கிறது தான். ஒரு ஃபேண்டசி படமே நடுவில் வராமல் இருந்துச்சு. நான் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, ஒரு ஈயை வச்சு. இந்த மாதிரி படம் எடுத்தா ஓடாது, அதெல்லாம் வந்து விட்டாலாச்சாரியார் காலத்திலயோ ராமநாராயண காலத்திலயோ முடிஞ்சிச்சுன்னு நினைச்சப்ப இந்த ஒரே ஒரு தான் ஹீரோ. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஹீரோவா வச்சு அந்த படம் தமிழ்லயும் ஆந்திராலையும் வந்து அவ்வளோ ஹிட்டு. ஸோ எல்லாமே வந்து நம்ம ஏதோ ஆடியன்ஸுக்கு காட்டுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆடியன்ஸ் நம்மளா ஒன்று நினைச்சிக்கிட்டு ஆடியன்ஸ் இப்படிதான் நினைச்சிருந்ததுனால வந்த ஒரு விளைவு தான் இது. பாடல்கள் இருந்தால் தான் படம் வரும்னு நினைச்சாங்க. இப்போ பாடல்கள் எல்லாம் படம் வரா. கைதின்னு ஒரு படம் லோகேஷ் கனகராஜ் எடுக்கிறாரு, அந்த படத்தில் பாடல்களே கிடையாது, அந்த படம் அவ்வளோ ஹிட். ஸோ நம்மளா ஆடியன்ஸ் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டை வந்து நம்ம வச்சுட்டு நம்மளா இந்த மாதிரி படங்கள் மட்டும் கொடுப்போம்னு நினைச்ச ஒரு விளைவு தான். இப்போ பராசக்தி படம் வந்து வணிக ரீதியாக எந்த அளவுக்கு ஹிட்டாச்சுன்னு தெரியல. ஆனால் அதில் அந்த அண்ணாவோட கதாபாத்திரம் வந்து அவ்வளோ பெரிய ரீச். தியேட்டரில் அவ்வளோ விசில். அண்ணா வந்து அவன் யாராக இருந்தாலும் என் தம்பி அப்படின்னும் போது தியேட்டரில் விசில் பறக்குது. சோஷியல் மீடியாவில் வந்து அந்த ஸ்டேட்டஸ் சாப்பிடுது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குன்னா, இந்த கருத்தியலுக்கு இங்கே ஆட்கள் இருக்காங்க ரசிக்க. நம்ம அதுக்கு தயாராக ப்ரொடியூஸ் பண்ணவோ அதை முன்னெடுத்துட்டு கொண்டு போகவோ அதை தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் முன்னெடுத்திருக்கிற இந்த கலைஞர் குறித்தான இந்த வெப் சீரிஸ் ஒரு ஃபிக்ஷனை இன்ஃபியூஸ் பண்ணி ஒரு ரியல் டைம் கண்டென்ட் அதோட மெர்ஜ் பண்ணி எந்த அளவுக்கு அதை வந்து ரசிக்கும்படியாக கொடுக்க முடியும்னு நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுறீங்க. இதுக்கு வந்து எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது? இல்லை, இது வந்து ஃபஸ்ட்டு போஸ்டருக்கே பெரிய வரவேற்பு. போஸ்டர் நல்ல ஷேர்ஸு, இன்ஸ்டா எல்லா இடத்துலையுமே நல்லா ஷேர் ஆச்சு. டேக் பண்ணிலாம் நன்றி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தடுத்து 2-3 போஸ்ட் ரிலீஸ் பண்ணி இப்போ டீசர் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தேன் குட்டியாக. அது அந்த ரிசர்ச் ஸ்காலர் நின்று அவர் படத்தை பார்த்துட்டு இருக்க மாதிரி. ஸோ அதுவுமே நல்ல வரவேற்பு இருந்துச்சு. இது வந்து எப்படின்னா, இப்போ நான் பெரியோட வெப் சீரிஸை ஒரு ஹிஸ்டாரிக்கல் பயோகிராஃபியாக தான் எடுத்திருந்தேன். இது வெறும் ஹிஸ்டாரிக்கல் பயோகிராஃபி கிடையாது. இது வந்து ரொம்ப கமர்ஷியலாக இருக்கும். இதில் வந்து அந்த கதாநாயகனுக்கு ஒரு காதலி இருப்பாங்க. நிகழ்காலத்தில் நடக்கிற காட்சிகளுமே படத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கைடு இருப்பாங்க. அந்த கைடு திராவிட இயக்க பாரம்பரியத்திலேருந்து வந்தவராக இருப்பார். அவர் ஒரு பெரியாரிஸ்டாக இருப்பார். ஸோ இவர் வந்து வலதுசாரி கிடையாது. ஆனால் நான் ஒரு காமன் பீப்புள். ஒரு வலதுசாரி நம்ம மாற்றுற மாதிரி காட்டல. ஏன்னா அவனை மாற்றுறது பெரிய விஷயம். ஒரு நார்மலாக இப்போ ஏன்னா கலைஞர் எதிர்க்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வலதுசாரிகள் கிடையாது. அதுதான் பிரச்சனை. வலதுசாரியாக இருந்து நீ எதிர்த்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சிடும். காமன் பீப்புளாக இருக்காங்க. கலைஞரால் அனுபவிச்ச எல்லா நலத்திட்டங்களும் அனுபவிச்சுட்டு அவர் நலத்திட்டங்கள் மூலியமாகவே படித்து வந்தவங்களே கலைஞருக்கு எதிராக இருக்காங்க. அதில் ஒருத்தன் நான் தான். நான் வந்து இப்போ அந்த ரிசர்ச் ஸ்காலர், நான் PhD ஸ்காலர், நான் தான் ஆக்சுவலாக அந்த கேரக்டர். அப்படி வச்சு அப்படிதான். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா 2015-16 வரைக்குமே கலைஞரை பிடிக்காதுன்னு இல்லை, பட் ரொம்ப அவர் வந்து ஒரு தலைவர், அவர் வந்து ரொம்ப பெரிய ஆள் அப்படின்லாம் நான் வந்து நினச்சது கிடையாது. இப்போ எப்படி எல்லாரும் திட்டிகிட்டு இருக்காங்களோ, அவர் இதை பண்ணார் அதை பண்ணாருன்னு எப்படி போய் சொல்லிட்டு இருக்காங்களோ, வதந்தி அவர் மேலே என்னென்னலாம் குற்றச்சாட்டுகள் இருக்கோ, பொய் குற்றச்சாட்டுகள், அதெல்லாம் வச்சுட்டு இருந்தேன் தான் நான் வந்து 2016க்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிக்கிறேன். திராவிட வரலாறு அதெல்லாம் நான் படிக்க ஆரம்பிக்கும் போது என்னோட கல்லூரி வாழ்க்கையில் தான் எனக்கு பெரிய ஒரு டேர்ன் ஓவர் வருது. அப்போ தான் கலைஞரை வந்து எனக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது. ஆனால் இப்படி ஒரு மனுஷன் நம்ம எவ்வளோ லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருந்திருக்குமே இவரை பற்றி அப்படின்னு தெரிய ஆரம்பிக்கிற நேரத்தில் கரெக்டாக கலைஞர் இறந்துட்டார். அந்த ரிக்ரெட் எனக்கு இருக்கும். அவர் இருந்த காலத்தை அவர் நான் பாராட்டி எழுதுனதே கிடையாது. அவர் இறந்ததுக்கப்புறம் தான் அவ்வளோ பாராட்டி எழுதியிருக்கேன். ஃபேஸ்புக்கில் அவ்வளோ பதிவுகள் போட்டிருக்கேன் எல்லாம். ஸோ அந்த ரிக்ரெட் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த வருத்தத்தை வந்து கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கலான்னு தான் இந்த சீரீஸ். ஸோ நான் அனுபவிச்சு எப்படி நான் வந்து அவரை வந்து பார்த்து எப்படி அவர் தலைவராக நான் கொண்டாட ஆரம்பித்தேன். அவரோட ஸ்கீம்ஸு, அவரோட திட்டங்கள். நான் இப்போ ஃபஸ்ட் டிகிரி கிராஜுவேட்டுன்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குன்னு 12th லீவில் தான் எனக்கு தெரியும். 12th முடிச்சுட்டு நான் காலேஜ் ஜாயின் பண்ணானே யூனிவர்சிட்டிக்கு தான். அப்போ தான் ஃபஸ்ட் டிகிரி கிராஜுவேட் யாரான்னு பார்த்தா கலைஞர் அப்படின்றாங்க. ஸோ அங்கேருந்தே ஆரம்பிச்சிது கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படியே அந்த ஃபஸ்ட் டிகிரி கிராஜுவேட்டில் கலைஞர் இப்படி பண்ணியிருக்காரா அப்படின்ட்டு அதுலேருந்து ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகி, ஓகே கலைஞர் வந்து இவ்வளோ பெரிய தலைவர், நம்ம எல்லாருமே தப்பாக தான் புரிஞ்சிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்து தான் அதுக்கப்புறம் தான் நான் கலைஞரை பாராட்டி எழுத ஆரம்பிக்கிறேன். ஓகே,
இந்த வெப் சீரிஸ் மாதிரி நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல வந்து எடிசன் வெர்சஸ் டெஸ்லா, அடுத்து வந்து ஐன்ஸ்டீன் வந்து சயின்ஸ் சொல்லி கொடுக்குற மாதிரி அது எஜுகேஷன் பிளாட்ஃபார்மில், அடுத்து வந்து தோப்பா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கருத்துக்களை பேசுகிற மாதிரி, அடுத்து வந்து பெரியாரை பற்றின ஒரு எக்ஸ்பிளைனிங் டாக்குமெண்ட்ரி மாதிரி, இப்போ வந்து கலைஞர். இந்த வெஞ்சர்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது வெளியிலேருந்து, அதாவது இந்த கருத்தியல் தளம் இதை பார்த்து ஸ்லாகிப்பவர்கள்னு மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக இதை பார்த்து பாராட்டு அல்லது அடுத்த கட்ட வாய்ப்புகள் அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்குதா? அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, இது கூடவே நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா கமர்ஷியல்ஸும் பண்ணிட்டு இருக்கோம், கமர்ஷியல் ஆட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. திரைத்துறையில் இப்போது அசிஸ்டன்ட் ஆட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட அவ்வளோ நல்ல கதைகள் இருக்குது, ப்ரொடியூசர்ஸ் இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து ட்ரெய்லர் டீசர் மாதிரி அவங்க கதையை வந்து நம்ம ஒரு சம்மரி மாதிரி பண்ணி கொடுப்போம். ஸோ அப்படி பண்ணி கொடுத்து ஒரு பெரிய இயக்குனர், நடிகர் இயக்குனர் அவர்கிட்ட வந்து என்னோடய ட்ரெய்லர் அவர் பார்த்துட்டு இந்த ட்ரெய்லர் பண்ணது யாருன்னு கேட்டு என்னை கூப்பிட்டு மீட் பண்ணி ஒரு 3 நாள் மீட்டிங் வச்சு அவரோட படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இப்போ ஏஐ விஷுவல்ஸ் நாங்கள் பண்ணுறோம். ஓகே. படத்தில் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ இதய முரளின்னு ஒரு படத்துலையும் ஒர்க் பண்ணியிருந்தேன். இதே முரளியில் என்ன ஒர்க்கு? இதே முரளியில் வந்து நிறைய ஏஐ ஷார்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் விஎஃப்எக்ஸில் பண்ண முடியாதோ அந்த ஷார்ட்ஸ்லாம் நம்ம ஏஐயில் பண்ணியிருந்தோம். ஏஐயில் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஓப்பனிங் ஷார்ட்டே நாசாவோட எக்ஸ்டீரியர் ஷாட் வரும், அது ஏஐயில் பண்ணுது. ஓகே. அந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்ஸ் உள்ள குட்டி குட்டி ஷார்ட்ஸ் நிறைய இருக்குது. ரைட். இப்படி தொடர்ந்து உங்களுடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வெப் சீரிஸ் பண்ணும்போதும் பேரலையில் தான் பேட்டி கொடுத்துருந்தீங்க. இப்போ வந்து மீண்டும் வந்து கலைஞருடைய வெப் சீரிஸ் தொடங்குறதுக்கு முன்னாடியும் பேரலையில் தான் பேட்டி கொடுத்துருக்கீங்க. முதல்ல அதற்கு நன்றி. உங்களுடைய எல்லா முயற்சிகளும் வெற்றி அடைந்து ஒரு தமிழ்நாட்டிலேருந்து நிறைய வகையான முதலாளிகள் உருவாகியிருக்கிறாங்க. ஒரு எட்டெக் உருவாகியிருக்கிறாங்க, ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் உருவாகியிருக்கிறாங்க. ஆனால் ஏஐ தொழில்நுட்பத்தில் இந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக யாராவது வந்திருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிலர் தான். அதில் வந்து நீங்களும் இடம்பெற வேண்டும் அப்படின்றது எங்களுடைய விருப்பம். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையட்டும். இந்த வெப் சீரிஸ் நல்லபடியாக மக்களிடம் போய் சேரட்டும். கமர்ஷியலாகவும் உங்களுக்கான வாய்ப்புகள், எட்டெக்காகவும் உங்களுக்கான வாய்ப்புகள் எல்லாம் வரட்டும்ன்ற வாழ்த்துக்களோடு நிறைவு செய்யலாம். இவ்வளோ நேரம் ஒதுக்கி இந்த நேரம் தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.